உங்களை கூப்பிட்டு வச்சு எந்த அம்மா? சரி, பெர்சன்ட் 9,000 தான் பெர்சன்ட்டு. சரி ஆ சரி. எதுக்கு பொதுக்கு பொம்பளைகளுக்கு எத்தனை ஆடு மாடு இருந்துச்சு? ஆ ஆ ஆ அம்மா நானும் தெரியாமல் போகிறோம் வாங்கிட்டேன். அதுவும் அவர்கிட்ட வாங்கல, உங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்கினேன். ஆ 4 ரூபாயை கொடுத்துருவேன். இல்லாட்டா நானும் நீங்கள் அந்த இடத்த எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க இல்லாமல் இடத்த கூட கொடுத்துருவேன். செட்டை கொடுக்க மாட்டேமா சவாசனமும் நனைஞ்சிட்டு வருவேன். புது மாதிரி நாய்க்கு மாதிரி வண்டியில் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பொறுப்பூதி மையம் வருவான். என் கூட பேச மாட்டேன், வாரடின்னு சொல்ல மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். சரி ஸ்டேஷனுக்கு யாரு? என்னையா? ஆமாம், ஒதுக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி வந்ததை மாற்றி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்களா சுரேஷ்வங்க? சரி சரி, என்னதான் ஆச்சு? ஆ ஆ ஆ இத்தனோடி சமாளிக்கிற ஒரு 30,000 வாங்கி அந்த இடத்த எழுதி கொடுக்கலாமா? ஆ இப்போ கடைசியில் எழுதிய கொடுத்துட்டீங்க. ஆ பொன்ராசு கையெழுத்து போட்டிருக்கானா? ஆ ஏன் ஒரு 30 ரூபா பரட்டி கொடுத்து அவன் கொடுக்கக்கூடாது? அது எவ்வளோ ரூபா பெறும் அந்த இடம்? இன்றைக்கி வாங்க முடியுமா? ஒரு சென்ட்டு 30 ரூபாய்க்கு வாங்கினா அப்போ ஏமாத்தானே எழுதி வாங்கியிருக்காங்க. ஓய், ஏமாத்தானே எழுதி வாங்கியிருக்காங்க. ஆ எவ்வளவு? எதுக்கு? வெறும் 30,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் இடம் அங்கே கொடுக்குறாங்களா? 88 2,80,000 ரூபா ஒத்த விட்டு ரவி விற்றுருக்கா ஒரு சென்ட், தெரியுமா? ஆ ரோட்டு மேலேனா இப்போ இது உள்ளனா ஒரு 30,000 ரூபாயா? அதை 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு விற்று தரவா? காட்ட ஆ ஆ கணக்கு எல்லாமே உள்ளு குத்து தான். பெர்சன்ட் வச்சு எப்படியும் இடத்த வாங்கணும்னு பிளான். ஆ ஆ ஆ ஆ ஆ கையெழுத்து போட்டிங்க நீங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேஸ் கொடுத்தா நான் வந்து என் இது வந்து இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு போகுது. ஆ இல்லை ஒரு கேஸ் பண்ணால் அந்த பத்திரப்பதிவை ரத்து பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் அந்த ரூபாயும் வாங்கி அவங்களுக்கு கட்டிடுவோம். பத்திரப்பதிவை ரத்து பண்ணிடுவோம். செஞ்சுருவோமா? ஏன் இவன் என்ன பொம்பளை பிள்ளை இல்லை? இவனுக்கு பிள்ளை இல்லையா பொன்ராசுக்கு? வேற என்ன? ஒரு சென்ட் இடம் நீங்கள் வாங்க முடியுமா விளையாடத்தில்? இப்போ அந்த இடம் 3 லட்ச ரூபா போகும் நீங்கள் சொல்கிற ஒரு சென்ட் இடம். ம் இல்லை, ரத்து பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குது, பண்ணி தரவான்னு 70. நீங்கள் ரூபாயை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. சின்ன மாவட்ட கூட இங்கே இருங்க, யாராவது இங்கே சின்ன மாவட்ட கூட சொல்லி வாங்கி வச்சு உங்கள் அண்ணன் கெட்டுனா வச்சுக்கிறட்டும், இல்லைன்னா நீ வச்சுக்கோ. வந்த நேரம் சோதியெலாம் செய்ய மாட்டாப்புல. ரத்து பண்ணுறது யாருக்கு? யார்கிட்ட வருவாங்க? எவ்வளோ ரூபா? அவன் பெர்சன்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு தான் அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு அவர் கொஞ்சம் நல்லா தான் பேசினார். நம்ம பக்கம் தான் பேசினார். அவன் சும்மா பேசியிருப்பேன்ப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 லட்ச ரூபா போகிற சொத்தை வெறும் 70,000 ரூபாய்க்கு எழுதி வாங்கியிருக்காங்க. சொல்லியிருக்கேன் ஜோதிட்ட. ஜோதி எனக்கு 5,000 வாங்கி கொடுங்க. இன்னும் 5,000 ரூபா கேட்காதீங்கன்றேன் நான். கேட்காம நம்ம நீங்கள் கேட்காம நான் ரூபாயத்தான் கொடுப்பேன், ரத்து பண்ணத்தான் ஆகணும், எனக்கு இது இந்த ரேட்டு கட்டாது, இல்லைன்னா 3 லட்ச ரூபா கொடு. இன்றைக்கி மார்க்கெட்டு 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி கேளுங்க, இல்லைன்னா கேஸ் ஓடுவோம்ன்றேன். கேஸ் ஓடுவோம். எழுதி கொடுத்தாலும் சரி, என்னை ஏமாற்றி எழுதிட்டாங்கன்னா அது பத்திரம் ரிட்டன் ஆயிருமா? செஞ்சுருமா? இடத்துக்கு நீங்கள் ரொம்ப பிடிச்சி இது பண்ண போறியா?
கேட்டுட்டு